ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் வல்லமையுள்ள தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. உலக தோற்று முன்னே எனக்காக தம்மையே தானமாக தந்தார். உலக தோற்று முன்னே எனக்காக தம்மையே தானமாக தந்தார். உலக சிருஷ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உலக சிருஷ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க எந்த உதவியும் இல்லையே. என்னை மேல் படிப்பில் படிக்க வைக்க உதவி இல்லையே. இந்த கடன் பிரச்சனையில் மீட்டெடுப்பதற்கு எனக்கு யாரும் இல்லையே. இந்த வீட்டை கட்டி முடிக்க என்னால் முடியவில்லையே. யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உதவி செய்வார்களா என்று கண்ணீரோடு காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. டாக்டர்களால் முடியாதது கர்த்தரால் முடியும். என்ஜினியரால் முடியாதது தேவனாலே முடியும். வக்கீலாலே முடியாதது தேவனாலே முடியும். ஊழியக்காரனால் முடியாதது தேவனாலே முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பாடலிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சிருஷ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தேன். ஆண்டவர் மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் அவனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்தார். அதே போல சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று ஜெய வார்த்தையோடு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்காகவே உயிரோடு நம் அருகில் இருக்கிறார். உங்களுக்காகவே இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உங்கள் நாவில் எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் அறிக்கையின்படியே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, இன்றைக்கும் எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவரே, அதிசயமானவர் என்ற நாமத்தோடு எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, திருமணத்தை பொறுப்படுத்தி நடத்த யாரும் இல்லை என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நீர் இந்த திருமணத்தை நடத்த போவதற்காக நன்றி. கடன் பிரச்சனையில் சிக்கி விடுவிக்க யாரும் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து அந்த கடனிலிருந்து மீட்டெடுக்க ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மருந்தினாலும் குணமாகவில்லை, மாத்திரைகளினாலும் குணமாகவில்லை, எந்த டாக்டருமே என்னை குணமாக்க முடியவில்லை என்று வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் அவளை குணமாக்கி அவளை விடுதலையாக்கி யாவையும் செய்து முடிப்பீராக. தேவனை யார் யார் என்னென்ன இயக்கத்தோடு உதவிக்காக அழைகிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. துக்கங்கள் மாறி போகட்டும், வேதனைகள் மாறி போகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அவள் சாட்சியாய் சொல்லும்படி
பலத்த காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய ஊழியங்களிலும் செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.